ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ரோஸ் மில்க் செஞ்சு தாங்கம்மான்னு எங்கள் குழந்தைங்க வந்து கேட்டாங்க. அதுக்காக வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 லிட்டர் பால் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பத்தாதுன்னு இது கூடவே இன்னொரு 1/2 லிட்டர் பால் வந்து ஊற்றிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து நம்ம நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டராக சுண்டி வர்ற வரைக்கும் நம்ம வந்து பாலை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நம்ம மேலே அளவுக்கு ஊற்றி வச்சுருந்தோம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை வந்து டக்குன்னு ஆற வைக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் பச்சை தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் இந்த பால் குண்டாவை எடுத்து வச்சோம்னா டக்குன்னு ஆறி வந்துடும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பாலுக்கு தேவையான சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களோட இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரோஸ் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு 4-5 ட்ராப் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக நல்லா சில்லுன்னு நம்மளோட ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து டம்ளரில் நம்ம மாற்றிக்கலாம். இதோட கலரை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அவ்வளோதான். ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா குடிச்சு பார்த்துட்டு அம்மா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.